காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. ஜெபிக்கலாம் வாங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே தேவன் தாமே கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, பாடல்களுக்காய் உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, தேவ பிரசன்ன மகிமை இறங்கி ஆளுகை செய்படியாய் செபிக்கிறேன். அப்பா உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, வர்ஷிப்புக்காய் சூத்திரம். ஆண்டவரே, ஆவியானுடைய ஆளுகை இருக்கும்படியாய் செபிக்கிறேன். அப்பா ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்க துதிக்க தேவனுடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்காய் சூத்திரம். தடைகள் எல்லாம் மாற்றி வழி நடத்துங்க ஆண்டவரே. அறிவிப்பின் காரியங்கள் காணிக்கையின் பகுதி எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றி கிரியை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை இறங்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய வல்லமைகள் கிரியைகள் அற்புத அடையாளங்கள் அதிசயங்கள் நடக்கும்படியாக செபிக்கிறேன். ஆராதனையில் தேவனுடைய நாம மட்டும் மகிமை பெற ஆண்டவரே நிற்கிறிய செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நீரூற்று போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். ஓடும் நதி பாயும் இடத்தில் ஊரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி பாயும் இடத்தில் ஊரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். பல நாட்டு மக்கள் உன் நிழலை கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். பல நாட்டு மக்கள் உன் நிழலை கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவாய், தினமும் நடத்திடுவாய். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவாய், தினமும் நடத்திடுவாய்.
என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே மாறுமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே மாறுமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றளவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றளவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்தே அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்தே அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால். கோபங்கள் போக்கி சாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி சாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாகும் பரமனே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால். கர்த்தர் செய்ததை நினைத்து ஒரு விசை கூட ஓ நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கலாமே. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஓ வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி, ஐயா நீர் செய்த நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே என் தாயின் கர்ப்பையில் உருவாகும் முன்னே நீ பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே தாய் தகப்பன் என்னை கைவிட்டாலோ ஆண்டவரே, ஆண்டவரே என்னோட உற்சாரினர் கைவிட்டாலும் ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டவரே மார்போடு சேர்த்து அணைக்கிற தெய்வம் இல்லையா ஆண்டவரே. நோக்கி வந்திருக்கிறப்பா, உடைய பாதத்தை நோக்கி வந்திருக்கிற ஆண்டவரே. ஓ நன்றி இளதயத்தோடு கூட ஓ ரீபாலா சந்தாரா லக்காராபாலா நன்றியோடு கூட ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா. ஆண்டவரே நீ கைவிடாத தெய்வம் நீர் ஆண்டவரே. அப்பா நல்ல தெய்வமே, இந்த வேலைக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஓ வி பிரைஸ் அல்லாஹ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரலோக தெய்வமே,
ஆண்டவரே வானம் உமது சிங்காசனம் ஆண்டவரே, பூமி உம்முடைய பாதப்படியால் இருக்கிறபடியால் ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலிருந்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய பாதப்படியிலிருந்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரீபாலா சந்தரலவாலா ஹalleluya. நன்றி 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 நன்றி. உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஷபரபல ஹalleluya. உன் வாயை வீர்வார்த்தனை போது நான் நிரப்பு என்று சொன்ன தெய்வத்தின் மத்தியில் ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. கொடான கொடி நன்றி செலுத்துகிறப்பா. சோத்திரம் 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 ஆண்டவர். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்டதால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே வீர போங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே வீர போங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுகமோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுகமோடிருப்பார். போகையிலோ நாம் வருகையிலோ புகழிடமானத தோற்கடிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே நீங்க போகிடுவே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே நீங்க போகிடுவே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றி சொல்லி துதிக்கிறோம் இல்லையா? நன்றியோடு கூட நன்றி 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 என்று எவ்வளவு நன்றி நாம் அறிக்கை இடுகிறோமோ அவ்வளவா நமக்கு நன்றி. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காரியம் நடந்ததுக்காக நன்றி என்று சொல்லுங்க. அது ஏதா இருந்தாலும் சரிங்க, கர்த்தர் பார்க்கிறார்ல. அந்த தீமையை கூட ஆண்டவர் நன்மையாய் மாற்றி தருகிற தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார் இல்லையா? அந்த தெய்வத்தை பார்த்துதான் சொல்றோம், ஆண்டவரே நீர் செய்த காரியங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுதுமாய் கண்ணின் கொடை போல பாதுகாத்த தெய்வமே உமக்கு நன்றி என்று கூட சொல்லி ஆண்டவரே ஓகே. ஓ நன்றியோடு கூட உம்மை துதிக்கிற ஆண்டவரே. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். விசுவாசமா வல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலோ எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு என் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ எல்லா உற்சாகமாய் மண்ணிலே கரைகளை தட்டி பாடுங்க. என் முன்னே செல்கிறார். கலங்காதே கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடுவோம். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடுவோம். இன்னும் நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. எல்லோமே
நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்மைய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்மைய என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் எல்லோரி நான் உம்மை துதிப்பேன் எல்லோரி நான் உம்மை துதிப்பேன் வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டிய எல்லாம் திரும்ப தந்தீர் வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் பரதேசியாய் நான் தலக்கினரை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர் பரதேசியாய் நான் தலக்கினரை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர் எல்லோரி நான் உம்மை துதிப்பேன் எல்லோரி நான் உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்மைய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்மைய என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் எல்லோரி நான் உம்மை துதிப்பேன் எல்லோரி நான் உம்மை துதிப்பேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரை சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் ஆமாங்க நீங்க காயப்பட்டு நின்னீங்கன்னா கர்த்தர் இறங்கி வருகிறார்கள் கலங்கின எல்லாம் நீ திரும்ப தந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்தீர் இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்தீர் இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் எல்லோரி நான் உம்மை துதிப்பேன் எல்லோரி நான் உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்மைய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்மைய என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் எல்லோரி நான் உம்மை துதிப்பேன் எல்லோரி நான் உம்மை துதிப்பேன் வெறுங்கையாய் கடந்து வந்தோங்க ஆனா நம்ம போகும்போது இரு பரிவாரத்தோட போக போறோங்க விசுவாசமா கூட பாடும்போது எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுங்க யாரும் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆமா நான் வெறுங்கையா தான் வந்துக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க கர்த்தர் இன்றைக்கு உங்களை அற்புதமாய் நடத்த போகிறார் ஒரு ஆச்சரியத்தோடு நீங்க போக போறீங்க இந்த வாரத்துல கர்த்தர் கண்டிப்பா சொல்றாரு நீங்க மிக பெரிய ஒரு இதுவா மாறுவீங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்குங்க அதுக்குதாங்க துதிக்கிறோம் துதி சும்மா இல்லைங்க எரிகோ கோட்டைகள் தகர்ந்து விழுந்தது அந்த துதிகள்ல தான் யுத்தமே பண்ணல துதிக்க ஆரம்பிச்ச போதே எரிகோ கோட்டைகள் தகர்ந்து விழுந்தது இல்லையா அந்த எரிகோ கோட்டைக்கு மத்தியில நம்ம பிரச்சனை அவ்வளவு பெருசு இல்லைங்க கர்த்தர் மாத்துவார்ல விசுவாசத்தோடு கூட அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டு இருப்பே கொஞ்சம் கையை நான் தட்டுங்களேன் கையை சொல்லுவாங்கயா
உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டு இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டு இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டு இருப்பேன். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டு இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டு இருப்பேன். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டு இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எனக்கும் பயமில்லை. இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எனக்கும் பயமில்லை. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டு இருப்பேன். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டு இருப்பேன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் கொஞ்சம் வாசிக்கலாமே. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் கொஞ்சம் வாசிக்கலாம். தந்தைகளும் இருப்பார்கள், பணிந்து நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் கட்டாயம் என்ன செய்வதில்லை. அதுதான் நம்முடைய வாக்கு தத்துவம். இதை நாம் ஒவ்வொரு வாரமும் தியானிக்கிறோம், ஒவ்வொரு பகுதியாக. இதுல நிறைய சம்பவங்களை நாம் கோடிட்டு பார்க்கிறோம். 1ஆம் தேதி ஒரு 4 பேரை பார்த்தோம். அதாவது காலையில காத்திருக்கிறவன், பொறுமையாய் காத்திருக்கிறவன், அவரையே நோக்கி காத்திருக்கிறவன், பெதெஸ்தா குலத்தண்டையில காத்திருக்கிறவன். ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றி கொடுத்தார். 5ஆம் தேதி பார்த்தோம், நீதி கிடைக்கும் அப்படின்ற காரியத்துல ஒரு சில காரியத்தை நாம் பார்த்தோம். அதாவது காத்திருக்கிற மக்களுக்கு தேவன் கிருபை செய்கிறவராய் இருப்பார். அடுத்ததாக ஒரு பகுதியை பார்த்தோம். அதே நாளில ஒரு காரியத்தை பார்த்தோம். ஆபிரகாம் காத்திருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் நடந்தது.
அவன் பொறுமையாய் காத்திருந்து தேவன் சொன்னதை பெற்றான் என்று பார்த்தோம். பெரிய ஹீரோ. ஆமா. அதுக்கு அடுத்தபடியாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொல்லாதவர்கள் காத்திருப்பவர்கள் 2 தலைப்புல பார்த்தோம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவான், காத்திருக்கிறவன் நன்மை பெற்றுக் கொள்ளுவான். சில நேரத்துல நமக்கு துக்கம் நிறையாவே வருகிற, காத்திருக்கும் போது சோதனைக்கு கொஞ்சம் பஞ்சமே இல்லாம கூட இருக்கும். சில நேரங்கள் அது நம்மை மேற்கொள்ற மாதிரியே இருக்கிறதாக வேதத்துல சொல்லுகிறது. ஆனா காத்திருந்தவன் நிச்சயமாய் நன்மை பெற்றான், காத்திராதவன் பொல்லாதவனாய் மாறினான் என்று வேதத்துல பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியா 19ஆம் தேதி ஒரு காரியத்தை பார்த்தோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது ஆண்டவருக்காய் காத்திருந்தான். அவனுடைய காரியத்துல அற்புதங்களை செய்தது போல மேவிபோசேத்து என்றதான அந்த மனுஷன் ஒரு வாரம் பார்த்தோம், காத்திருந்தான். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பிற்பாடு அவனுக்கு ஆசீர்வாதம் வந்ததாக நாம் பார்த்தோம். அதாவது அவன் தகப்பன் யோனத்தான் இறக்கும்போது 5 வயது. 25 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். 25 ஆண்டுகள் காத்திருந்த பிற்பாடு ஆண்டவர் அவன் அழைக்கிறார், அரசர் அவனை அழைக்கிறார். அவனை அழைத்து அவனுக்கான காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். காத்திருந்தான், தாழ்த்தினான், அர்ப்பணித்தான். ஆண்டவரோட கருத்துல தயவை பெற்றான், வாய்ப்பை பெற்றான், இழந்து போன எல்லா சுதந்திரத்தையும் பெற்றான். ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், என காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. எப்போதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எப்போதுமே நான் அந்த மேவிபோசேத்தினுடைய அந்த சப்ஜெக்ட் இன்னும் கூட தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுல நிறைய சம்பவம். நம்முடைய விசுவாசத்துக்கு நம்ம இன்னும் கிட்ட கூட போல. தகப்பனுடைய மரணம், தாதி அவனை தூக்கி கொண்டு ஓடும் போது கீழே விழுந்து 2 காலம் முடமானவர். அப்போதும் அவன் காத்திருந்தான். சீபா என்ற ஒரு வேலைக்காரன் அவனுக்கு உதவியா இருந்தான். அவனும் அவனை ஏமாற்றி, அவனை கொள்ளையடித்து, அவனை உட்கார்ந்துகிற இடத்துல உட்கார வைத்து விட்டு இவன் கொள்ளையடித்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவன் காத்திருந்தான். எனக்கு ஒரு நாள் வரும், நிச்சயமாய் நான் அவமானப்பட்ட மக்கள் மத்தியில எனக்கு ஆண்டவர் நன்மையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நடந்தது. ராஜா அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். தகப்பனோடு கூட, அதாவது வேதம் சொல்லுகிறது, அதாவது தகப்பனுக்கு தலைவனோடு கூட இருந்த உறவு தலைமுறைக்கு தயவை கொண்டு வந்தது. அதாவது தலைவனோட இருந்த உறவு, தகப்பன் ஒரு மனுஷனா இருந்தானே, அவனோடு கூட இருந்த அந்த வாழ்க்கையில செய்த ஒரு காரியம் அவனுக்கு உறவை கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, காத்திருங்கள், பொறுமையாயிருங்கள், ஆண்டவரையே நோக்கி கொண்டிருங்கள். காலம் வரும்போது உயர்வு வருமே தவிர ஒரு நாளும் ஏமாற்றவே மாட்டார். அல்லேலூயா. ஆனா அது கொஞ்சம் பொறுமை தேவை. அது ரொம்ப ரொம்ப அவசியம். மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையில அதுதான் பார்த்தோம். அது இன்னும் அதை நான் எழுதிக்கிட்டே இருக்கிற சில குறிப்புகள் வந்துகிட்டே தான் இருக்குது. எப்படிங்க 25 ஆண்டுகள், 1 அல்ல 2 அல்ல. அவனுக்கு தகப்பன் மரித்தது ஒன்று, தாயார் விட்டு விட்டார்கள், தாதி கொண்டு போனார்கள், விழுந்து 2 கால் முடமானது, வேலைக்காரன் ஏமாற்றினான், யாரை நம்பினான் அவனும் ஏமாற்றினான். தாவீது கூப்பிடும் போது அழுகிறான் வந்து, என் ஆண்டவனே, அவன் ஒரே ஒரு வார்த்தை கடைசியா சொல்லிட்டான், எனக்கு என் தகப்பனுடைய சுதந்திரத்துடைய சொத்தெல்லாம் வேண்டாது, என் வேலைக்காரனுக்கே இருக்கட்டும். எவ்வளவு தியாகம். ஆனா எனக்கு என் தகப்பனுடைய நண்பரா இருக்கிற இந்த தலைவனுடைய உறவு மாத்திரமே போதும் என்று சொன்னானே. பிரியமானவர்களே, அந்த தகப்பனுடைய உறவு வேற யாரும் இல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த உறவுல நாம் இருந்தோம் அப்படின்னா இந்த உறவை விட வேற ஒரு காரியமும் நமக்கு அவசியம், எல்லாமே சந்திக்கப்பட்டுடும். அதனால்தான் சொன்னார், ஆனர் பண்றார் ஆண்டவர், நான் கர்த்தர், எனக்கு எவன் காத்திருக்கிறியோ அவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்க, வெட்கப்பட மாட்டீங்க. இன்னைக்கு உலகம் பழித்து பேசலாம், உலகம் நம்மளை கேவலப்படுத்தலாம், உலகம் நம்மை அள்ளத்தட்டலாம், உலகம் நம்மை புறம்பே தள்ளலாம், உலக சீப்போ நீ என்ன உன்னால என்ன ஆகும் என்று சொல்லலாம். ஆனா காலம் வரும்போது நிச்சயமா நம் தலையின் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் நமக்கு நன்மையை கொண்டு வரும். அதனால்தான் அந்த மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை கடைசியாய் சொன்ன, நன்மைக்கு கிடைத்த பலன், நன்மை செய்தான் யோனத்தான். தன்னுடைய எல்லா காரியத்தையும் தன்னுடைய நண்பனா இருக்கிற தாவீது கொடுத்தான். அந்த காரியம் சாதாரண காரியம் இல்லை. அவன் கச்சை கொடுத்தான்,
தன்னுடைய வாளை கொடுத்தான், தன்னுடைய வில்லை கொடுத்தான், தன் மேல போர்த்தி கொண்டிருந்த போர்வை கைட்டு தாவீது வனாந்தரத்துல நீ வைத்துக்கொள், இது உனக்கு பிரயோஜனப்படும் என்று கொடுத்தான். கொடுத்தவன் ஒரு நாளும் நஷ்டம் அடைவதே இல்லை. அல்லேலூயா. நீங்க கொடுத்து பாருங்க, எந்த காரியத்தையும் ஒரு தான தர்மம் கூட பண்ணி பாருங்கள், அது நிச்சயமாய் பலனை கொண்டு வருமே தவிர ஒருபோது அது ஏமாற்றாது. அந்த நன்மைக்கேற்ற பரிசு தான் யோனத்தானுடைய மகன் மோவிபேசேத்து பெற்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, நட்புக்கு கிடைத்த இந்த நட்பு ரொம்ப அவசியம். நம்ம யாரோட நல்ல நட்பு வச்சிருக்கிறோம்? தீமையானவனா நன்மையானவனா? கடவுளுக்கு மீறி நட்பு வேற உலகத்துல இல்ல. அது அப்புறங்க, அவர் கண்ணுக்கு தெரியாத இருக்கிறார். ஆனா கண்ணுக்கு தெரிஞ்ச சகோதரன் சகோதரியன் நண்பனும் உலகத்துல தான் உலாவுறான். அவனுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கணும். நல்ல கவனிங்க, இக்கட்ல உதவி செய்யற நண்பர் ரொம்ப அவசியம். அதுதான் அங்க யோனத்தான் அதை செய்தா. தாவீதுக்கு இக்கட்டான சூழ்நிலை, நீ போ, நான் எங்க இருந்தாலும் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நட்பு பாராட்டினானே, அதற்கு கிடைத்த பலன் தான் இந்த யோனத்தானுடைய மகனா இருக்கிற மேவிபோசேத்துக்கு வந்த ஆசீர்வாதம். மூன்றாவது, உண்மைக்கு கிடைத்த பலன். நாம வேலையே இல்லை, வியாபாரமே இல்லை, சாப்பாடே இல்லை, ஆனா உண்மையா இருந்து பாருங்க, நிச்சயமா அந்த உண்மைக்கு பலன் கண்டிப்பாய் வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு காலு அடிபட்டு மாவு கட்டு போட்டு ஆபரேஷன் பண்ணி நெட்டு வச்சுட்டு படுத்துனுங்கிறேன். ஆமா, எங்க பக்கத்துல எங்க அப்பா இருக்கிறார். எனக்கு சேவை செய்யறதுக்கு அண்ணால அம்மாவும் அவங்களுடைய கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் தான் இருந்தாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல, கிருஷ்ணமூர்த்தி நர்சிங் ஹோம்ல. எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி நான் வரட்டுமானார். வாங்கன்னு, செந்துரை, அதாவது ஜெயங்கொண்ட பக்கத்துல இருந்து வந்தார். அவருக்கு நான் சேமித்து வைத்த தசம் பாகத்தெல்லாம் அவர் வந்தபோது அவர் கையில ஒரு 1000 ரூபாய் வச்சிருந்து, இதை வச்சு இங்க உங்க ஊழியத்துக்குன்னு கொடுக்குறேன். எங்க அப்பா கேட்கிற, ஏண்டா வரவன் தானடா உனக்கு காசு கொடுக்குறேன், நீ ஏன்டா அவனுக்கு காசு கொடுக்குற? அவர் இண்டு வரந்தார். அவர் சொன்னார், அவனாடா உனக்கு காசு கொடுக்கணும், நீ அவனை வர வச்சு அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தான்னு புரியுது, என்னடா எப்படிடா பிழைப்ப அப்படின்னா. இது பிழைக்கிற கதை இல்ல, கடவுளுடைய காரியத்தை இன்னொரு ஊழியக்காரனுக்கு தசம்பாங்க கொடுக்கணும், அது உனக்கு புரியாது, அது கொடுத்தாகணும். அதனால நான் படுத்திருந்தா கூட அந்த ஊழியக்காரன் ரொம்ப தூரத்துல, கிட்டத்தட்ட அதாவது 350 மைல் கப்பால் இருக்கிறவன் வந்திருக்கிறான்னா அவர் கொடுத்து அனுப்புற, ஆண்டவர் கொடுப்பார், என்னத்த கொடுப்பார போடா அப்படின்ட்டு போயிட்டார். காத்திருக்கும் போது நல்ல கவனிங்க, ஒண்ணு நன்மை, இரண்டாவது நட்பு, மூன்றாவது என்னதுங்க? உண்மை. நீங்க இல்லாமல் இருந்தாலும் உங்க பணத்துல, உங்க பொருள்ல, உங்களுடைய வார்த்தையில, உங்களுடைய வேலையில, உங்களுடைய வியாபாரத்துல நீங்க எப்படி இருங்க? உண்மை. நீ உண்மையை மீறிட்டுனா எந்த ஆசீர்வாதமும் வராது. அதனால்தான் லூக்கால சொல்லும்போது சொன்னார், கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? இல்ல, ஆனா உண்மையா இரு. அவர் கொடுக்க வேண்டிய காரியத்தை நான் கொடுத்தேன். உண்மையா இன்னைக்கு சொல்றேனா, அவர் இறந்துட்டார். கொரோனா வரும்போது 2020 அந்த மனுஷன் இருந்தார், சின்ன வயசு, இறந்துட்டார். ரொம்ப கஷ்டம். ஒரு கிராமத்துல அந்த ஊழியத்துக்கு போயிருந்தேன்னா, நல்லா ஆயிட்டு அவர் ஊழியத்துக்கு போய் ஒரு கிராமம், அதாவது முந்திரி தோப்புள்ள ஒரு கிராமம், அங்கதான் அவருடைய சர்ச்சை வச்சிருந்தார். கொரோனா காலத்தை திடீரென்று கொரோனா எஃபெக்ட்ல மறிச்சு போயிட்டார். இன்னைக்கு அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளையை தான், அந்த பிள்ளை தான் அந்த ஊழியத்தை செய்யறார். பாருங்க, அந்த உண்மைக்கு கிடைத்த பரிசு கர்த்தர் எனக்கு திரும்ப ரெட்டிப்பாக அதே மருத்துவமனை 27,000 ரூபாய் எனக்கு பில்லு வந்தது. எல்லாமே வந்து கொடுத்துட்டு போன எல்லாத்தையும் கழிச்சுட்டு கடைசியில் வெறும் 10,000 ரூபாய் டாக்டர் கொடுத்துட்டு நான் சந்தோஷத்தோடு வெளியே வந்துட்டு இன்ன வரைக்கும் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. உண்மைக்கு கிடைத்த பரிசு. பயப்படாத, ஒண்ணுமே இல்லை, ஆனா உண்மையா இருங்க. வார்த்தையில உண்மையா இருங்க, செய்கையில உண்மையா இருங்க, நடக்கையில உண்மையா இருங்க, பேசல உண்மையா இருங்க, பணத்துல உண்மையா இருங்க. எது வச்சுக்கிறியோ அதுல உண்மையா தசம்பா கொடுத்து பாருங்க. உண்மைக்கு கிடைத்த பரிசு யோனத்தானுடைய மகனா இருக்கிற மேவிபோசேத்துக்கு ராஜா கூப்பிடுகிறார், தாவீது வா, உன் தேவை எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன், உன் தகப்பன் காலத்துல இழந்து போன எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். நாலாவது, உடன்படிக்கை. பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் எடுக்கும் போது, கல்யாணம் பண்ணும் போது, ஊழியத்துக்கு வரும்போது, ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரு வியாபாரத்துக்கு போகும்போது, ஒரு ஏதாவது முக்கியமான காரியத்தை செய்யும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம் இல்லையா? அந்த உடன்படிக்கைக்கு வருகிற பரிசு ஒன்று இருக்கிறது, ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை நீ மீறிட்ட அப்படின்னா உன்னை கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப அவசியம். மனைவிக்கு வாக்கு கொடுத்திருப்பில்ல, சாவிலும் வாவிலும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உன்னை நான் கடைசி வரை காப்பாத்துவேன், உன்னை போஷிப்பேன்,
சாப்பாட்டுல போஷிப்பேன், ஆமா வேலையில போஷிப்பேன், பணம் கொடுத்து போஷிப்பேன், என் சரீரத்தில் பிரகாரமாய் கூட உன்னை போஷிப்பேன். எல்லாத்துக்கும் ஒப்பந்தம் பண்ற இல்ல, அந்த ஒப்பந்தத்தை நான் முறிக்காம உண்மையா இருந்து பாருங்க, அந்த உண்மைக்கு பரிசு கண்டிப்பாக வரும். மேவி போசேத்துக்கு அதுதான் ஆண்டவர் கொடுத்த பலன். 25 ஆண்டு கழிச்சு 5வது நீதி நியாயத்துக்கு கிடைத்த பரிசு. தகப்பங்கட்டியே போய் கேட்டான், யோனத்தான் நீ செய்கிறது சரியல்லவே, தன் உயிரையும் கையில பிடித்து கொண்டு பணையம் வைத்து தாவீது கோலியாத்தை முறியடிச்சு வந்தா, நீ அவனை கொல்லுவதற்கு எத்தனை பண்ணுகிறது தகப்பனே, இது சரியல்ல என்று தன் தகப்பனிடத்துல நீதி நியாயத்தை பேசினானே, அந்த உண்மையை பார்த்து, அந்த நீதி நியாயத்தை பார்த்து ஆண்டவர் அவனுடைய குமாரனை உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு என்ன நம்ம பேசி இருக்கிறோமா நம்ம அப்பா கிட்ட அம்மா கிட்ட அடுத்தவனுக்காக? அவன் கேட்டா, யார் அவன்? சாதாரண தாவீதா? தன் உயிரை பணை வைத்து அவ்வளோ பெரிய ராட்சசனை கொன்று இஸ்ரவேலுக்கெல்லாம் ரட்சிப்பு கொடுத்தான், உனக்கு ரட்சிப்பு கொடுத்தான், உன் ராணுவத்துக்கு ரட்சிப்பு கொடுத்தான். ஆனா நீ அவனை கொல்லுவதற்கு எத்தனை பண்ணுகிறது நியாயம் அல்ல என்று தகப்பனை பார்த்து கேட்ட ஒரு மனுஷன், அவனுடைய மகனை ஆண்டவர் உயர்த்தினார். பிரியமானவர்களே, இது சாதாரண காரியம் இல்லை. மேவி போசே சும்மா ஒன்றும் சாதாரணமா ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை. ஆனா அவன் காத்திருந்தான், பொறுமையாய் காத்திருந்தா. ராஜாவிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும், ஆண்டவிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும், நிச்சயமா நான் காத்திருப்பேன் என்று காத்திருந்த அந்த காரியத்துக்கான பதிலை ஆண்டவருக்குள்ள அவன் பெற்றான். பிரியமானவர்களே, காத்திருப்போம், நிச்சயமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு ஒரு காரியம், இவ்வளவு நாளா உலகத்துக்குரிய காரியத்தை எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய காரியமா, முற்றமா ஆவிக்குரிய காரியத்தை நான் உங்களோட கூட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முற்றமான ஒரு காரியம், அதாவது நான் கர்த்தர், என காத்திருக்கிறவர்கள் என்ன செய்யறது இல்லைங்க, வெட்கப்படுவது. ஆண்டவரே சொல்லிட்டார், நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, அதாவது ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். இப்ப பாருங்க, இந்த பட்டியலில் ஒரு 5-6 காரியத்தை நான் இன்னைக்கு சொல்றேன். முற்றிலுமான ஆவிக்குரிய காரியம். அதாவது ஒரு பகுதி, 2 பகுதி, 3 பகுதி அப்படின்னு இருக்கிறது. அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காத்திருந்தா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நாம் இந்த நாளிலே இதை முடித்து அடுத்த வாரம் புதிய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். 4 பேர் 4 வசனம் வாசிக்க பார்க்கலாம். முதல் வசனம் கலாத்தியர் 5:5. யாராவது ஒருத்தர் வாசிங்க. கலாத்தியர் 5:5 வாசிப்போம் சீக்கிரம். இல்லையா? எல்லாமே எனக்கு புதிய ஏற்பாடு தான், பழைய ஏற்பாடு வசனம் இல்லை. வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் சீக்கிரம். கிறிஸ்துவோ அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அடுத்த 3வது வசனம் யூதாவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. இருக்குதா பாருங்க, வெளிப்படுத்தல் பக்கத்திலே இருக்கும் பாருங்க. யூதாவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் இருக்குதா? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய தேவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற என்ன பண்ணுங்க. இன்னொரு வசனம் அதே எபிரேயருக்கு மறுபடியும் வருவோம். 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் என்ன செய்தான்? இந்த 4 காரியமும்
உலகத்துல இருக்கும்போது விசுவாசத்தோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காத்திருக்கிற ஒரு காரியம். இந்த 4 காரியமும் இதை காத்திருந்தேனாதான் ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர் என காத்திருக்கிறவர் என்ன செய்யறது இல்லைங்க. அப்போ இந்த காரியத்தை நாம் செய்தா அடுத்த காரியம் இன்னும் உள்ள போனா, அடுத்த காரியம் இன்னும் உள்ள போனா பரலோகராஜ வரையில நாம நிச்சயமாய் லகுவாய் போயிடுவோம் அப்படின்னு வேதம் சொல்லு. அப்ப காத்திருக்கிற ஒரு அனுபவம். காத்திருக்கிறது என்ன? முதல் வாசம் இல்லையா? இப்ப முதல்ல வாசமே கலாத்தியர் 5:5 வசனம் மறுபடியும் நான் வாசிக்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 5:5 என்ன சொன்னாருங்க? நாங்களோ நாங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நாங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு கூட நாங்க என்ன செய்யறோம். இது என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த சம்பவம் 1வது வசனத்துல ஆரம்பிக்கிறார். 1வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 5:1 ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைதனத்தின் நுகத்துட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில என்ன பண்ணுங்க, பின்மாற்றம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கிற மாதிரி வெள்ளஞ்சலியமா போட்டுக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஆனா எல்லாமே பின்மாற்றம். இப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மறுபடியும் அடிமைதனத்துக்கு நுகத்துக்கு உட்படாம. இன்னைக்கு சபையில ஆடல் பாடல் எல்லாம் வந்துட்டு டிக்கா டான்ஸ் எல்லாம் நடக்குது. ஆமா, ஒரு பாஸ்டர் டிவில எல்லாம் பேசுறார். சினிமா பாட்டெல்லாம் பாடி விசிலெல்லாம் அடிச்செல்லாம் பாட்டெல்லாம் போட்டு பிரசங்கம் பண்ற. அதாவது பின்மாற்றம். எது வேண்டாம் என்று ஒதுக்கணுமோ அதையே திரும்ப வந்து விட்ட. டிவி வேண்டாம் என்று ஒதுக்கணும், அதுக்கப்புறம் லேப்டாப் வந்துச்சு, கம்ப்யூட்டர் வந்தது, இதெல்லாம் போய் கையிலேயே வந்து பாக்கெட்லயே வந்துடுச்சு நம்ம கையில. அது வேண்டாம் என்றோம். இப்ப அங்க போய் காசு கொடுத்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. காசு இல்லாமலே வீட்டுல உட்காந்து ஒரு மாசத்துக்கு போட்டுட்டு போனா நம்ம எங்கனாலும் போன ரோட்ல மாட்டுறோம், எந்த வீட்டுல உட்காந்து கூட பாக்குற மாதிரியான காரியம். ஆனா மறுபடியும் பின்மாற்றத்துக்கு போகும்போது இங்க நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ 2வது வசனத்தை அப்படியே வாசிட்டு வாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்படியே உள்ள போயிட்டு வந்துடலாம். வாசிங்க. இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை என்று பவுலாகிய நான் உங்களுக்கு என்ன செய்யறேங்க. விருத்த சேதனா ஞானஸ்தானம். சும்மா பேருக்கு எடுத்துட்டு அன்பு இல்லாம, பேருக்கு எடுத்துட்டு உறவு இல்லாம, பேருக்கு எடுத்துட்டு ஐக்கியம் இல்லாம, பேருக்கு எடுத்துட்டு புருஷ மனைவிக்கு கீழ்ப்படியாம, பேருக்கு எடுத்துட்டு குடும்பம் நடத்தாம, பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படி எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. உன்னை நான் மதிக்க மாட்டேன், என்ன நான் மதிக்க மாட்டேன், நீங்க 2 பேரும் சண்டை போட்டுன்னு உதப்பட்டுன்னு எல்லாம் இருக்கிற காரியம் போல இன்னைக்கு உலகத்துல இருக்குது. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பவுல் சொல்றாரு பிரயோஜனம் இல்லை. இப்போ அது கீழே போனா என்ன சொன்னாரு பாருங்க. 3வது வசனம், நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக நான் சொல்லுகிறேன். அதாவது விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றணும். நியாயப்பிரமாணத்துல ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம அன்பில் இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துல 10 கட்டளையை கரெக்டா பிடிக்கணும். 9 கரெக்டா போய் 1 விட்டேன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே மறுபடியும் 10 கட்டளையே மறுபடியும் பண்ணணும். நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணத்துல வச்சது எல்லா 10 கட்டளையும் கரெக்டா இருந்தேன்னா தான் அந்த பிரமாணம் உனக்கு வேலை செய்யும். 9ல கரெக்டா இருந்து 1ல சரிக்கிட்டேன்னா மறுபடியும் மேலே ஏறி மறுபடியும் 1ல இருந்து வரணும். நல்லா கவனிங்க. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நிறைவேற்ற கடனாளியா இருக்கிற என்று மறுபடியும் அப்படிப்பட்டவங்க நான் சொல்றேன். நீ மறுபடியும் மேலே ஏறி உலகத்துல ஒரு ஒரு விளையாட்டு ஒண்ணு வரும், பரமபத அப்படின்னு சொல்லி. பாம்பு ஏணி வச்சிருப்பான். ஏணி வச்சா மேலே ஏறுறது, பாம்பு தலையில வச்சா கீழே வர மாதிரி. இவன் மறுபடியும் ஏறுறதும் இறங்குறதுமா மாறிடுவான். இதுதான் சொல்றாரு. விருத்த சேதனம் ஒன்றும் பெருசு இல்லை, ஞானஸ்தானம் ஒன்றும் பெருசு இல்லை. ஆனா என்ன செய்யணும்? 4வது வசனத்துல பேசுறாரு. என்ன பேசுறாருங்க? நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று என்ன ஆயிட்டீங்க? நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுறோம், ஊருக்கு உபதேசம் எல்லாம் கரெக்டா பண்ணுவோம். நீ அப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும் சொல்றார். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரோ கிறிஸ்துவை விட்டு கிருபை நின்று என்ன ஆயிட்டீங்க? கீழே விழுந்துட்டீங்க. கிருபை போயிடுச்சு. வெறும் வெத்து வேட்டு மாதிரி இருக்கிறீங்க, வெறும் மரமா இருக்கிறீங்க, நடைப்பணமா இருக்கிறீங்க. அப்ப நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம். நியாயப்பிரமாணம் சொல்லுது
கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு இதெல்லாம் கரெக்டா பண்ணுக்கிறோம். இப்ப கூட நாம மாற்றமே இல்லை. போர்வை கிறிஸ்துவ நாம. ஆமா, அவங்க பேசுற மாதிரி நம்ம பேசுறோம், அவங்க சாப்பிடுற மாதிரி நம்ம சாப்பிடுறோம், அவங்க என்ன பண்றாங்களோ அதையே நாமளும் செய்யறோம், அவங்க என்ன பேசுறாங்களோ அதையே நாமளும் பேசுறோம். நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பின்மாற்றத்துக்கு போகிற அந்த காரியம். அதைத்தான் பவுல் 5வது வசனத்துக்கு வரும்போது பேசுறாரு. என்ன பேசுறாரு? எதுக்காக காத்திருக்கணும்? நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட நாங்க என்ன செய்யறோங்க? எதுக்காக? இப்ப பாருங்க, 6வது வசனம் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவிடத்துல விருத்த சேதனமோ விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற உலகத்துல இருக்கிற வரையில நீ எப்படி இருக்கணுங்க? அன்பினால். இயேசு அன்பினால தான் உலகத்தையே கட்டினார். நம்மளால முடியுமா? கொஞ்சம் வண்டி ஓட்டுன்னு போறோம், எவனாவது குறுக்க வந்துட்டான், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வார்த்தை வரும். சும்மா லைட்டா உராச்சிட்டான்னு வச்சுங்களேன், சர்றன்னு ஒரு வார்த்தை பேசுவோம். அறிவுக்குதா? உடனே பேசுவோம். என்ன சொல்லுவோம்? அறிவுக்குதா ஐயா, சாவுகிறாய் பட்டுன்னு சொல்லுவோம். ஆனா அவர் சொல்றாரு, ஒரு கன்னத்தை அறைந்தா இன்னொரு கன்னத்தை. எனக்கு என்ன அந்த சம்பவம் நடந்துக்குதா? எனக்கு என்ன அந்த சம்பவம் நடந்துக்குதா? யோசிச்சு பாருங்க. என்னைக்கு என்ன அந்த காரியத்தை செஞ்சுக்கிறோமா? கல்கத்தா தேசத்துல அன்னை தெரேசா ஒரு முறை அவர் வீதி உலா ஒரு மாதிரி போய் ஒவ்வொரு கடைக்கும், நான் ஒரு ஹாஸ்டல் வச்சுக்கிறேன், கொஞ்சம் பிள்ளைங்க இருக்கிறாங்க, குஸ்ரோக பிள்ளைங்க, அநாத பிள்ளைங்க, கைவிடப்பட்ட பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு கடைக்காரங்கிட்ட போய் ஏதாவது அந்த பிள்ளைக்கு நீங்க தர முடியுமான்னு கையேந்தி இப்படி நிற்கும் போது, அவன் நல்ல 16 மேலங்கி பார்த்துட்டு வந்து அவன் வாய் நிறைய வெத்தலை பாக்கு போட்டு நல்லா அவன் குழைப்பின்னு இருக்கும்போது அவன் என்ன பண்ணா? கையை நீட்டு. நம்ம கை நீட்டினோட துப்பிட்டாங்க அந்த கையில. அந்த அம்மா வாங்கி அதை மூஞ்சில புடைவுல தொடச்சிக்கிட்டு, இது எனக்கு கொடுத்தீங்க, என் பிள்ளைக்கு எதனா கொடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கையேந்தினாங்களா. அன்றைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டு அந்த ஹாஸ்டலுக்குரியதை வருஷ கணக்கா செய்தான் என்று அவருடைய சரீரத்துல ஒரு சின்ன கதை இருக்கிற. பிரியமானவளே, ஆண்டவர் சொல்றாரு, அன்பினாலே எவனையும் ஆதாயப்படுத்த முடியும், அதற்காக நீ காத்து பரலோக ராஜ்யம் உன்னுடையதாய் மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் துப்பினது போல இந்த அம்மா பல்ச்சுன்னு ஒரு அடி கொடுத்து, நான் ஏதாவது காசு கொடுறேன்னா எச்சு துப்பிட்டடா, நீ சாவு, நீ நரகத்துக்கு போடான்னு ஒரு அடி அடிச்சிருந்தா அந்த அம்மா பேர் புகழ இன்று வைக்க உலகத்துல சொன்னார். இந்த இடத்துல பேசுறார், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்து நல்லா ஓடினீங்களே, நல்லா ஜெபம் பண்ணீங்களே, நல்லா பாட்டு பாடினீங்களே, நல்ல பக்தியா இருந்தீங்களே, நல்லா கொடுத்தீங்களே, நல்ல வேதம் வாசித்தீங்களே, நல்ல உண்மையா இருந்தீங்களே, நல்ல உத்தமமா இருந்தீங்களே. கீழே பேசுறாரு, நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அதுதான் பேசுறார். காத்திருங்கள். என்னத்தை காத்திருக்கணும்? அவர் சொல்றார், நீதி கிடைக்கும் என்று ஒரு நாள் நிச்சயமா நமக்கு நீதி கிடைக்கும் என்று நீங்க என்ன செய்யுங்க? காத்திருங்கள். ஒரு நாள் கண்டிப்பா நீதி கிடைக்கும், காத்திரு. ஆனா காத்திருக்காம தான் நிறைய காரியங்களை நாம என்ன செய்யறோம்? ஓடி போயிடுறோம். நிறைய காரியங்களை நாம என்ன பண்றோம்? ஓடி போயிடுறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமாய் போய் விடுகிறது, நீதி கிடைக்கும் என்று. அப்ப நீதி இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நமக்கு இருக்குதா? 2 எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல ஒரு வார்த்தை சொன்ன இல்ல, இந்த 4 வசனம் தான். இத மேற்கொண்டு சரியாகிட்டோம்னா அடுத்து உள்ள போனோம்னா வேற காரியங்கள் எல்லாம் போக முடியும். இப்போ எபிரேயர் நிருபம் 9:28 என்ன சொன்னாருங்க? இப்போ அடுத்த காரியம் சொல்றாரு, கிறிஸ்துவோ அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி என்ன சொல்றாருங்க? ஒரே ஒரு தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் அவர் என்ன செய்வாரு? இப்ப இங்க எதுக்காக காத்திருக்க சொன்னாரு? கிறிஸ்துவ அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு, இப்ப யாருக்காக காத்திருக்கணுமா? தமக்காய். முதல் பிறப்பு குழந்தை, முதல் பிறப்பு பாவத்துக்கான தண்டனை ஏற்றுக்கொள்ள வந்தார். முதல் பிறப்பு ஆடலும் பாடலுமாய் பிறந்து உற்சாகமாய் அவரை வரவேற்று கிறிஸ்துமஸ் கொண்டாடி அந்த பலி செலுத்துற மாதிரி நல்ல உற்சாகமாய் புள்ள பிறந்த உடனே இனிப்பு வழங்கி, கிறிஸ்து எனக்காய் பிறந்துட்டார், என் பாவத்தை மன்னிக்க பிறந்துட்டார், என் அக்கிரமத்தை மன்னிக்க பிறந்துட்டார், என்னை சாபத்தை நீக்க பிறந்து விட்டார், எனக்கு இன்னென்ன காரியங்களை செய்யும்படியாய் பிறந்து விட்டார்.
ஆனா ரெண்டாவது பிறப்பு ஒண்ணு இருக்குது, அதுக்கு நீ காத்திருன்றார். ஏன் இங்க சொல்றாரு? கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிட்டாரு. இப்போ தமக்காக காத்து கொண்டிருக்கிறாங்கல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். உலகத்துல எல்லாருக்கும் சீட்டு கொடுக்குறான். ஒரு நாட்டில் எல்லாருக்கும் சொன்னாங்க மகளிர் உரிமை தொகை என்ன செய்ய போறோம், மகளிர் உரிமை தொகை கொடுக்க 3.25 கோடி குடும்ப அட்டை இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா 1.5 கோடி பேருக்கு தாங்க சொன்னாங்க, மீதி 2.5 கோடி பேருக்கு அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவங்க தான் உண்மையானவங்க, நாமெல்லாம் பாவி எல்லாம் அப்படி இல்லை. அரசாங்கம், அரசியல், அதை விட்டுருவோம், சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். ஆனா என்ன சொல்றாரு? தமக்காக யார் காத்திருக்கிறானோ அவர்களுக்கு மறுபடியும் ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் எப்படி வர போறாரா? பாவம் இல்லாதவரா, அல்லேலூயா, பாவம் இல்லாதவரா, எக்கால துணியோடு கூட வர போகிறார். யாருக்கு? காத்திருக்கிறவனுக்கு. என்னை கொண்டு போக போகிறார், என்னை கொண்டு போக போகிறார். மனவாட்டி காத்திருக்கிறாங்கல்ல, சொல்லுவாங்கிறாங்கல்ல, உன்னை எவன் வந்து கட்டின்னு போறானோ, எவன் வந்து உன்னை ஆள போறானோ, உன் முகத்துக்கு எங்க பிறந்துக்கிறானோன்னு சொல்லுவாங்கல்ல. அது போல அந்த அம்மா காத்திருக்குது, கற்போடு காத்திருக்குது, ஒவ்வொரு வயசும் காத்திருக்கிறது. ஒரு மணவாளன் தேடி வருகிறா, வந்து கைப்பிடிக்கிறா, கைப்பிடித்து அழைத்து கொண்டு போறானே. அதுபோல நாம் அவருக்காக பரிசுத்தமாய், உண்மையாய், அன்பாய், ஆண்டவர் கிருபையாய், தாழ்மையாய் அப்படி நம்ம காத்திருக்கும் போது மணவாளன் வரும்போது அவரோடு கூட பறந்து செல்லுகிற காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆனா காத்திருக்கிறோமா? ஏன் சர்ச்சுக்கு வரல வரமா? எங்க பாஸ்டர் என்ன கொடுக்குறாரு ஆண்டவர், ஒன்றும் தர மாட்டேன்ற. எவ்வளோ நாளைக்கு பணம் கேட்டுன்னு இருப்பேன். உன் ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் சொத்து சேர்த்து வைக்க மாட்டியா? எப்பவும் உலகத்துக்கே பேசுறியே. கொஞ்சம் ஆன்மீக காரியத்துக்காக கொஞ்சம் விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், ஐக்கியம், தாழ்மை, இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைய, உன் பிள்ளைக்கு உனக்கு பிரயோஜனமா இருக்கிற மாதிரி. அதெல்லாம் எப்ப பார்த்தாலும் காசு, பணம், சோறு, துணிமணி, குடும்பம், வீடு, இதையே கேட்டுக்கிறோமே. இதெல்லாம் அழிஞ்சு போறதல்லவா? அழியாத அந்த அன்புக்காக காத்திருக்கணும். அதான் 2வது என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அந்த காரியம் என்ன சொல்றாரு? 27 சொல்றாரு, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதோ பின்பு நியாய தீர்ப்படைவதோ மனுஷனுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குதா? நியமிக்கப்பட்டிருக்கிறது. 7 பிறப்பும் இல்லை, 8 பிறப்பும் இல்லை, ஒரே பிறப்பு. நல்ல கவனிங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பது, பின்பு நியாய தீர்ப்படை மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. மரிக்கிறான், பிறந்த உடனே நியாய தீர்ப்புக்கு போயிடறான், தேவ சமூகத்தில் நிற்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் இன்ன காரியம் பிரித்து கொடுக்குறாரு. இவன் இப்படி போறான், வலது புறத்தில், இடது புறத்தில் இப்படி போறான். இப்போ அவைகள்ல காத்திருக்கிற ஆட்களை ரட்சிக்கும்படியாக 2வது வருகிறார். காத்திருக்கிறவர் ரட்சிக்கனா மீட்டு கரம் பிடித்து என் சமூகத்துக்கு வந்து என்னை தரிசிக்கிற பாக்கியத்தை உனக்கு நான் தருகிறேன். அதான் சொன்ன, முன்னாடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். யார் அதுக்கான ஆயத்தமா இருக்கிறவன்? யார் அதுக்கான தகுதியா இருக்கிறவன்? யார் அதுக்காக அதாவது பிரயாசப்படுறவன்? அவனுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வர்றாரு. அப்போ அந்த கிருபைக்கு நாம் காத்திருந்தா நிச்சயமாய் வருவார், இல்லைன்னா கஷ்டம்தான். சரி, இப்போ 3 எபிரேயர் 11:10 வாசிப்போம். அது உள்ள அப்புறமா போல. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. என்ன காத்திருக்கணுமா? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்குள்ள நகரத்துக்கு அவன் என்ன செய்தானா? பரலோகத்துல நமக்கெல்லாம் ஒரு அதாவது பட்டணம் இருக்குது. பரலோகத்துல நமக்கெல்லாம் என்ன இருக்குதுங்க? இது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் இருக்குதா பாருங்க. இருக்குதா இல்லையா? பைபிளே இருக்குதா? இல்ல பைபிள் விட்டானா இருக்குதா? யோவான் 14:2 இருக்குதா? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதென்றால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் என்ன செய்ய போறேன். இப்போ அடுத்த காரியம் இங்க சொன்னாரு. ஏனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் என்ன செய்தாங்க? அதாவது ஆபிரகாம் காத்திருக்கிறான். கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்காக காத்திருக்கணும்? கட்டி உண்டாக்கினா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடும் ஒரு நாள். ஆனா
காலம் வரும்போது அந்த பட்டணத்துல நான் அவரோடு கூட நடக்க கர்த்தர் நமக்கு கீழ்ப்படிக்கிற அந்த கிருபை தரணும். இதில் தான் இங்க சொல்றாரு பாருங்க, 9வது வசனத்துல சொல்றாரு. இன்னும் 8வது வசனத்துக்கே போவோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் என்ன செய்தான்? நமக்கு அந்த பாக்கியம் இருக்கணும். கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டான். சொந்த பந்தம், மனைவி கையில பிடிச்சிட்டான், துணிமணி எடுத்துக்கிட்டான், அவன் பாட்டுன்னு போறான். அடுத்த வேலை சோறு எங்க தூங்கணும், எங்க படுக்கணும் ஆபிரகாமுக்கு தெரியாது. அதான் சொல்றார் விசுவாசத்தினாலே சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்துக்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்தா. 2வது சொல்ற, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் என்ன செய்தான்? நம்ம எல்லாம் கூப்பிடுறோம், வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், ஆண்டவரை தேடுங்க, நீங்க ஆசீர்வாதமாய் மாறிடுவீங்க, சுகம் பெற்றுக்குவீங்க, ஆமா நீங்க நல்ல வெற்றி உள்ள வாழ்வை வாழ்வீங்க. நான் உனக்கு அடப்போ பாஸ்டர், உனக்கு வேற வேலை இல்லை, எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது, நீ என்ன நேரம் கோயில்ன்ற. இப்போ இவை காத்திருக்கிறார். யாரு? ஆபிரகாம். 9வது வசனம் சொல்றாரு, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல எப்படி போய் சேர்ந்தா? போகும்போது 10 சவரம், ஆமா தங்க நகையும் 10 சவரம் வெள்ளி கையில் பிடிச்சுக்கிட்டா போனா அவன் எப்படி போனான்னா பரதேசியாய். அவன் எப்படி போனான் தேசத்துக்கு? அவர் ஏற்கனவே சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் தான் அதுக்கு ட்ரெய்லர். அவனுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான முன்மாதிரி ஆபிரகாம் தான் காட்டுறார். எப்படி காட்டுறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை என்ன செய்ய போறேன்? கூட்டி போக போறேன். கட்டாத வீட்டுல குடியிருப்பேன், நட்டாத பயிரை அறுவடை செய்து சாப்பிடுவேன், எல்லாம் உனக்காக ஆயத்தமா இருக்குது, அங்க எல்லாமே உனக்கு ஆயத்தமா இருக்கு, நீ போய் ஒன்னும் வேலை செய்ய தேவையில்ல, ஆனா இந்த காரியத்தை கடந்து போகணும். ஆண்டவர் அதான் புள்ளி வச்சார். எல்லாம் ரெடியா இருக்குதுப்பா, நீ போய் அறுவடை செஞ்சு சாப்பிடலாம், கட்டி வச்சுக்கிற வீட்டுல குடியிருக்கலாம், ஆனா இந்த 3 காரியத்தை நீ கடந்து போகணும். என்ன 3 காரியம்? போன வாரம் கூட சொன்னோமே, என்ன 3 காரியம்? நீங்களே சொல்லிடு பாஸ்டர். அப்படியா? 3 காரியம் சொன்ன இல்ல. யோர்தானை என்ன செய்யணுங்க? கடக்கணும். வனாந்தரத்தை என்ன செய்யணுங்க? கடக்கணும். செங்கடல் என்ன செய்யணுங்க? 3மே 3 விதமான கஷ்டங்க. 3 விதமான கஷ்டங்க. 30 வருஷமா இருக்கிறேன் நான் இந்த திருவத்தூர்ல, இந்த எஸ்பி கோயில் தெருவில். இந்த 3ஐயும் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஐயா அம்மா, உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு நாள் திடீர்னு விட்டு போய் என்னையா பெரிய கோயில் போயா, நான் ஆரம்பத்தில் அப்படிதான் சொல்லிருப்பேன் அடிக்கடிக்கும். ஏன்னா ஊரா இந்த திருவத்தூரை நாத்து அடிக்குது, இந்த ஊரால எனக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த அண்ணால் அம்மா தான் சாட்சி. இப்போ அவங்க பேரம்பேத்தி ஏத்துட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, போவாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, இங்கே இருங்க, ஊழியத்தில் ஆசீர்வதிப்பார் சொல்லுவாங்க. அட போங்க, பொட்டி தூக்கின்னு போயிடலாம் இருக்கிறாங்க. நாளைக்கு எல்லாரும் விட்டாங்க, சோத்துக்கு வழி இல்லை, சாப்பிட வழி இல்லை, நான் எங்க போவேன்? யாருமே நான் கூப்பிட மாட்டேன்றா, பிரசங்கத்துக்கே கூப்பிட மாட்டேறான், ஒரு காணிக்கே கிடைக்க மாட்டேன், நான் எப்படி வாழ்வேன்? அவங்க தான் அன்னைக்கு சொல்லுவாங்க அடிக்கடி, இருங்க உயர்த்துவார், இருங்க உயர்த்துவார், இருங்க காப்பாத்துவார், இருங்க நிச்சயமா. தேவன் சொன்னார், பரதேசியாய் சஞ்சரித்து விசுவாசத்துல அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடோ யாக்கோபோடோ கூடாரங்களில் எப்படி இருந்தானாங்க? அந்த தேசத்தை பெற்றுக் கொள்வதற்கு இங்க எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தா? கூடாரத்துல பரதேசியா இருந்தா. நம்ம கையில இருக்கிற காணிக்க கூட பெரிய நோட்டு எடுத்து காணிக்கை வீட்டுல போடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். காணிக்கை அவருக்கு என்னத்துக்கு பாவம்? 500 ரூபாய் நோட்டு அவர்கிட்ட போட்டு என்ன பண்ண போறோம்? இது எனக்கா போடுறீங்க? ஏசுனாருக்குல்ல ஒரு விசுவாசம், காணிக்கை போடுறது கூட உனக்கு விசுவாசம் வரல, தாராளமா கொடுக்க மனசு வரல, ஆனா தேவன் கட்டி உண்டாக்கின அந்த காரியத்தை உன்னை எப்படி கொண்டு போவார்? அதற்கு காத்திருந்தியானா இங்க சொல்றார், 3 சந்ததி பேசுறார். யார் அவரு? வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரனாகிய யார்? முதல்ல ஈசாக்கோடோ யாக்கோபோடோ. அப்போ என்ன? ஆபிரகாம், அதுக்கப்புறம் யார்? ஈசாக்கு, அதுக்கப்புறம் யாரு? யாக்கோப் என்ற தலைமுறையோடு கூட காத்திருக்கிறான். காலம் வரும்போது புதிய ஏற்பாட்டுல பாக்குறோம், ஆபிரகாம் மடியில யார் உட்கார்ந்து சொல்லுது? பரலோகத்துல யாருங்க? லாசரு. ஆபிரகாம் மடியில யார் உட்காந்துக்கிறா?
லாசரு உக்காந்துக்கிறான். இப்போ ஆண்டவர் காட்டுறாரு இல்ல, பரதேசியாய் போனா கட்டி முடிக்கப்பட்ட அந்த தேசத்துல ஆபிரகாம் போய் குடியிருக்கிறான். ஆபிரகாம் மடியில கஷ்டத்தையே அனுபவித்த லாசரு போய் மடியில உக்காந்துக்கிறான். எதற்காக சொல்றா, ஐயோ ஆண்டவனே என்னால முடியல உஷ்ணோ, அவன் சுண்டு வரல கொஞ்சம் தண்ணிய தொட்டியா நாக்கல வச்சிருக்கா நல்லா இருக்கு பேரு. ஆபிரகாம் சொல்றா, மகனே உலகத்துல இருக்கும் போது நீ எப்படி இருந்த? நீங்க எல்லாம் எல்கேஜி பசங்க மாதிரியே இருக்கிறீங்க. உலகத்துல இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? நல்லா சாப்பிட்டேன். உலகத்துல எப்படி இருந்தீங்க? நல்ல துணி போட்டேன், நல்ல யாரை பத்தியுமே கவலைப்படாம இருந்தேன். ஆனா இவனோ பரதேசியா இருந்தா, இவனுடைய பருக்களை நாய் நக்கினது, சாப்பிட வழி இல்லாத இருந்தா. இப்பொழுது பரலோகத்தில் இவன் தேற்றப்படுகிறா, நீயோ தூற்றப்படுகிறாய். இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த சொன்னிய தண்ணி அப்படி தொட்டு வைக்கிறதுக்கெல்லாம் சும்மா இடம் கிடையாது. உனக்கு எனக்கு இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்குது, மேல இருந்து கீழ் வரைக்கும், அவிடத்துக்கு இவ்விடத்துக்கு வரத்துக்கான வழி இல்லை அப்படின்னு அங்க கைவரிச்சுட்டா. அந்த பிழப்பை கடந்து போவதற்கு தான் புறஜாதியா இருக்கிற நமக்காக இயேசு வந்தார். அல்லேலூயா. இந்த சிலுவை இயேசுனார் நடுவில் நிற்கிறார். இந்த கை இப்படி நிக்குது, இந்த கை எப்படி நிக்குது. புறஜாதியா இருக்கிற இவன் சரியில்லாத போயிட்டா. இஸ்ரவேல புறஜாதியா இருக்கிறவன் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கொள்ள, அந்த கானானை சுதந்திரிக்கொள்ள, இப்போ இயேசுடைய கரத்தின் மேல ஏறி அவருடைய தலைக்குள்ள வந்து இக்கரைக்கு வரும்போது இவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டால் தான் ஆண்டவர் சொன்னாரு, இடுக்கமான வாசலில என்ன செய்யுங்க, பிரவேசிங்க, அப்ப பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாயிடும். அந்த கிராஸ் எதுக்காக அப்படின்னா, இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு நமக்கு கிருபையாய் வந்தது. அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். ஆனா இங்கே ஆசீர்வாதத்துக்கு நம்ம சிலுவை வழியாக கடந்து போனோமே. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும். வசனம் கூட சரி தெரியலன்னா நீங்க விசுவாசே இல்லை. நானே வழியும் சத்தியமோ ஜீவனமாயிருக்கிறேன், என்னால அன்றி ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய மாட்டான். இந்த கிராஸ் வழியா வந்தாதான் நீ அக்கறைக்கு போய் சேர முடியும். நீ இதை விட்டுட்டு நான் வேலையில் இருக்கிறேன் போயிடுவேன், நான் பெரிய வியாபாரி நான் போயிடுவேன், எங்க அப்பா எம்எல்ஏ நான் போயிடுவேன், எங்க அண்ணன் எம்பி நான் போயிடுவேன், அவர் இப்படி எவன் மூலியமாவும் பரலோகத்துக்கு போக முடியாது. உன் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தி சிலுவைக்குள்ள வரும்போது சிலுவையின் மூலமா தான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் சொன்னார், கட்டி உண்டாக்கப்பட்ட தேசத்துக்காக பட்டணத்துக்காக காத்திருந்தா. பிரியமானவளே, உனக்கு வெக்கமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், குடும்பம் தள்ளி இருக்கலாம், உறவு தள்ளி இருக்கலாம். இங்க நான் வேலூர் போயிருந்தேன், 4 நாள் வேலூர் பட்டணத்துல இருந்தேன். வேலூர், வாலாஜா, ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோழிங்கர், இந்த ஊர்லயே சுத்தி இருந்தேன். சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுல பங்கன் இறாப்பா. ஆனா ஒரு காலத்துல என்ன பங்கனாமே நம்ம வீட்டுல இதானே, அதெல்லாம் நீ வந்து என்ன பண்ண போற? அன்னைக்கு பரதேசி, இன்னைக்கும் பரதேசி ஆவிக்குரிய காரியத்தில். அன்னைக்கு காசு பணம் கிடையாது. சொல்லு, நீ வந்து என்ன பண்ண போற? இன்னைக்கு சொல்றாங்க, நீரா நான் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போய. நான் சொன்னேன், இந்த பிள்ளைய ஆசீர்வதிக்கிறது அப்புறமா பண்ணிக்கலாம். அங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, அங்க சாலோம் சபையில பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிற, அவங்களெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு நான் கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும், போகணும். இன்னைக்கு ஒருவேளை இருந்தால் ஒரு 2000 ரூபாய் கூட பாக்கெட்ல எடுத்து இருக்கலாம். ஆனா அது பெருசு இல்லை. எங்க அப்பாவுக்கு ஊழியம் செய்து உங்களை தேற்றுகிறது தான் எனக்கு பெரிதான காரியம். அதனால ராத்திரி நான் புறப்பட்டு வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்ன அந்த நகரத்துக்கு காத்திருக்கிறவன். இப்போ இன்னொரு வசனம் அதுல அது சொல்றார், இந்த நாளும் தான் மிக முக்கியமானது. 10 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேல ரொம்ப நேரம் பேச முடியாது. சொல்றேன், ஓரலா சொல்லிடுறேன். அந்த ஒரே ஒரு வசனம் வாசிங்க. யூதா 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் பக்கத்திலே இருக்குது. என்ன சொன்னாருங்க? யூதா 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல என்ன சொன்னாருங்க? தேவனுடைய அன்பில உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற என்ன பண்ணுங்க? இதுல 2 இடத்துல காத்துருன்னு வருது. ஒண்ணு, தேவனுடைய அன்பில உங்களை என்ன செய்யுங்க? காத்து. தேவனுடைய அன்பு இல்லைன்னா மனுஷ அன்பு எல்லாம் போயிடும். சிறுகாழ் இயேசு பிரகாசன் ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். நல்லா பாடுவார். அவர் ஒரு சரணம் அடிக்கடிக்கும் அந்த பாட்டுல சொல்லுவார், தாய் தந்தை அன்பு ஒரு நாள் அது போயிடும், நல்ல கணவனின் அன்பு ஒரு நாள் அது காணாம போயிடும், நல்ல மனைவியின் அன்பு ஒரு நாள் அது மறைந்தே போயிடும், நல்ல நண்பனின் அன்பு ஒரு நாள் அது நலிந்தே போயிடும், நல்ல சகோதரருடைய அன்பு ஒரு நாள் அது சிதைந்தே போயிடும். ஆனா என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் அன்பு. பிரியமானவர்களே, இப்ப சொன்னாரு, நீ உலகத்துல வாழுகிற நாளெல்லாம் தேவனுடைய அன்பில உன்னை என்ன செய்ய? முதல்ல காத்துக்கொள். 1000 பிரச்சனை வரும்,
எல்லாத்தையும் மேலக்கிறவர் பார்த்துக்குவார். ஆமா, அவரை மாதிரி நம்மளால எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியாது. 1000 பிரச்சனை வரும், அதெல்லாம் அப்புறம். இப்ப சொல்றார், முதலாவது தேவனுடைய அன்பில் உன்னை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற என்ன செய்ய? முதல்ல அன்பில காத்துக்க. ரெண்டாவது நித்திய ஜீவன் இருக்குது இல்ல, சாவாம உள்ள ஒரு வாழ்வு பரலோகத்துல வாழ போற இல்ல, சாவாம உள்ள இயேசுவோடு கூட என்றென்றும் ஆராதிக்க போற ஒரு வாழ்வு இருக்குது இல்ல, இயேசுவை அனுதினமும் தரிசிக்க போகிற ஒரு வாழ்வு இருக்குது இல்ல, இயேசுவை முகமுகமாய் தரிசித்து மனவாளனுக்காக மனவாட்டி ஆராதிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது இல்ல, அதற்கு நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற நீ என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அப்படி இரக்கம் வந்தாதா? எஸ்ராவின் புஸ்தகத்துல, எஸ்தரின் புஸ்தகத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. ராணி போய் ராஜாவை பார்க்கணும்னா அவன் அப்படியே சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்கும்போது உள்ள என்ட்ரு ஆகும்போது அவன் திரும்பி பார்த்து, யாரு அப்படின்னா, நான் எஸ்தரை வந்திருக்கிறேன் அப்படின்னா தன்னுடைய செங்கோலை எடுத்து ராணிக்கு நேரா நீட்டினா ராணி வந்து செங்கோலை பிடிச்சா அவ கேட்கறது எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. அவன் நீட்ல திரும்பிக்கிட்டான்னா அவள் கழுத்தறுக்கப்பட்டு உடனடியாக தூக்கிலிடப்படுவாள். எல்லாம் கவனிக்கணும். அப்ப அவர் சொல்றாரு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற என்ன செய்யுங்க? மணவாளுடைய இரக்கத்தை பெற காத்திரு. ஆனா உலகத்துல இருக்கிற, உலகத்துல வாழற, பாவமான உலகத்துல தான் ஜீவிக்கிற. மீன் கடல்ல இருக்குது, உப்பு தண்ணி தான். அந்த உப்பு தண்ணி வயலுக்கும் உதவாது, வாழ்க்கைக்கும் உதவாது, குடிக்கவும் உதவாது. ஆனா அதுல மீன் இருக்கிறது. அந்த மீன் எடுத்து வெளியில வரும்போது உப்பு போட்டுதான் சமையல் பண்ணி சாப்பிடணும். ஆனா அந்த மீன் பாவம் இல்லாம பரிசுத்தமா செதில் வழியாக எல்லாத்தையும் சுத்திகரித்து உள்ள தண்ணியை குடிச்சு சுத்திகரித்து கெட்ட தண்ணி 2 செதில் வழியாக வெளியேற்றிட்டு நல்ல தண்ணியை உட்கொண்டு நல்ல மீனாக, நல்ல வளமான மீனாக, ஆசீர்வாதமான மீனாக அது இருக்கிறது. டாக்டர் இப்ப கூட சொல்லுவா, கறியை சாப்பிடுறத விட மீன் சாப்பிடுயா, வைட்டமின் நிறைய இருக்கும். அதுவும் வறுத்து சாப்பிடாதியா, குழம்புல போட்டு மீன் என்ன செய் சாப்பிடு. வறுத்து சாப்பிட்டேனாக்க அங்கங்க எல்லாம் என்ன ஆயிடும்? அடைச்சுக்கும். என்ன செய்யுங்க? அடைச்சுக்கும். என்ன அதை செய்யாத, குழம்புல போட்டு எவ்வளவு நாளா சாப்பிடு, அதுல உனக்கு எல்லாமே பயன்பாடு வரும். அப்ப என்ன பண்றாரு? கடல்ல இருக்கிற மீனுக்கு உப்பில்லாத மீனா மாத்தி அதுல வைட்டமின் வச்சு மனுஷனுக்கு ஆகாரமாய் மாத்தி இருக்கிறாரு. அப்படின்னா பாவம் என்ற உலகத்துல, சாபம் என்ற உலகத்துல, அக்கிரம் என்ற உலகத்துல, அதாவது காட்டி கொடுக்கிற உலகத்துல, அதாவது அன்பு தனிஞ்சு போன உலகத்துல வாழற உன்னுடைய வாழ்க்கையில கூட அப்படி பரிசுத்தமாக நித்திய ஜீவனை அசை போட்டு அதற்காக நீ காத்திருந்தீனா நீ ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர். பக்கத்துல ஒரு கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் கர்த்தரு, அவர் இயேசுநாதரு. அவர் காத்திருந்தியானா நீ வெக்கப்பட மாட்ட, வெற்றி அடைவேன், நீ முன்னேறுவ, நீ ஏமாற மாட்ட. அவர் உன்னை ஏமாத்த மாட்டாரு, உன்னை உயர்த்துவார். கரங்களை தட்டுமா? அல்லேலூயா. அவர் தாங்க எல்லாமே, நம்ம இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிறவ நாளைக்கு இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாமே என்ன, அதெல்லாம் இல்லை. அவர் மனவாளை இரக்கம் பாராட்டி நம்மளுக்கு ஏதோ ஒரு 50 வயசு, 60 வயசு, 70 வயசு வச்சிருக்கிறார். ஆமா, நான் அந்த 2020 ஆபரேஷன் பண்ணிட்டு ஜிக்மர் ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் ஒரு பேஷண்ட் படுத்துருக்கிறான், இந்த பக்கம் ஒரு பேஷண்ட். இவனுக்கு ஹெவி கொரோனா, இவனுக்கும் அதுக்கு நிகரான ஒரு கொரோனா, 2 மத்தியில நான் அப்படியே படுத்துனுக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ சகோதரி வந்தாங்க, அந்த லிஸ்ட பாக்குறாங்க, இவனுக்கு கொரோனா, இவனுக்கும் கொரோனா, இவன் நடுவில் யாருன்னு கேட்டா அவருக்கு ஆபரேஷன் பண்ணி போட்டு வச்சுக்கிறாங்க. உடனே சொன்னாங்க, தூக்கடா அந்த பேஷண்ட் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, 2 பேரும் கொரோனாவில் இருக்கிறோம், அதுக்கு நடுவில் அவர் நல்ல கருவறியா கூட்டு போய் வச்சுக்கிறீங்க, தூக்க அப்படின்னு என்னை வேற வார்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவன் சொன்ன, ஏங்க இருக்கிற நீ? எனக்கு தெரியாதுங்க சிஸ்டர், எங்க படகு சொன்னாங்க படுத்துனுக்கிற அப்படின்னு. பாருங்க, கர்த்தர் எப்போதும் காப்பாற்றுகிறவர். இந்த 2 பேரும் தூக்கின்னு கொரோனா வார்டுல போனா 2 பேரும் 1 ஹவர்ல போயிட்டா. கர்த்தர் என்னை காப்பாத்தினார். அல்லேலூயா. அவர் இரக்கம் உன்னை எங்கிருந்தாலும் காப்பாற்றும். நீ வெட்கப்பட மாட்ட. அல்லேலூயா. நீ வெட்கப்பட மாட்ட, வெற்றி அடைவ. ஆனா நீ காத்திருக்கணும். இது 4 விதமான காரியம். அதுக்கப்புறம் உள்ள போனா இது எப்படி இருக்கும் அப்படின்னா,
அதாவது மிகுந்த ஆவலோடு காத்துரு, அதுக்கப்புறம் நீடிய பொறுமையோடு காத்துரு, அந்த நகரத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா. மூணாவது பகுதி, இந்த இரண்டும் மிக முக்கியம். என்ன முக்கியம்னா புத்திர விசுவாரம். கர்த்தருடைய பிள்ளையாக, அப்பாவுடைய பிள்ளையாக நீ மாறத்துக்கு தான் காத்து இருக்கணும். ரெண்டாவது சொல்றாரு, யாதொரு குறை இல்லாம. மனவாட்டியா இருக்கிற மகள் எப்படி இருக்கணும்? எவனோ ஒருத்தன் காட்டா மோட்டா வந்து என்னை கட்டின்னு போறான், அவன் எப்போ வர்றது, நான் எப்போ வருது, நான் கண்டவனோட எல்லாம் ஊரை சுற்றி ஆடி பாடிட்டு ஜாலியாக வந்துட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கும் போது கல்யாணம் பண்ணி அப்படி போயிடுவேன். இல்லை, இன்னைக்கு உலகத்துல இதுலதான் நிறைய மரணம். நீதிமொழியில் 6ஆம் அதிகாரம் கடைசியில் சொன்னார், அந்த ஸ்திரீயினுடைய காரியம். அந்த வசனம் மட்டும் கொஞ்சம் வாசருக்கு முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, கொஞ்சம் வாசிங்க. நீதிமொழிகள் 6 கடைசி வசனம் இருக்குதா பாருங்க, மேல உள்ள வசனம் வாசிங்க. 34 போடுப்பா, மேல 34 போடுப்பா. சிறியை பற்றி எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழி வாங்க நாளில் என்ன செய்ய மாட்டான், தப்ப விடான். 35 வரும்போது என்ன சொன்னாருங்க, அவன் எந்த ஈட்டையும் பாரான், அநேக வெகுமதிகளை கொடுத்தாலோ. இது மாதிரி எல்லாம் இல்லை. மணவாளன் வரான கற்புள்ள கன்னிகையா, அது மனைவிக்கு மட்டும் இல்லை புருஷனுக்கும் தேவைதான். இது மனைவி மட்டும் கற்பாரு கூட நம்ம ஊரெல்லாம் சுத்தி குடிச்சு பிழைச்சு எல்லா பொண்ணோட சுத்திக்கிட்டு அப்படி வந்துட்டோம்னா அப்படி நம்ம அதெல்லாம் கிடையாது. பைபிள்ல 2 பேருக்கும் ஒரே பிரமாணம் தான். அப்போ பரலோகத்துக்கு இருக்கிற மணவாளன் பரிசுத்தமாய் எல்லா விதத்திலும், அதாவது வேதத்துல அவருக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிறாங்க, பாவத்தை பாராத சுத்த கண்ணன். பாவத்தையே பார்க்காத சுத்த கண்ணனுக்கு நீ நானும் மனவாட்டி. அல்லேலூயா. நீங்க நான் எப்படி இருக்கணுங்க, நீ நான் எப்படி இருக்கணும், பரிசுத்தமா. அந்த கடைசி அதான் சொல்ற 1 கொரிந்தியர் 1:7, யாதொரு குறையும் இல்லாமல். இப்போ இதுக்கு நீ காத்திருந்தேன்னா அங்க லகுவாய் போய் சேர்ந்துருவ, நீ வெக்கம் அடைவது இல்லை. அப்ப ஆண்டவர் சும்மா எல்லாம் வசந்த பைபிள்ல எழுதி கையில் கொடுத்து வச்சுக்கோ, ஆமா காந்தி கணக்கு அப்படியெல்லாம் இல்லை. இதை எப்போ நீ உனதாய் மாற்றுகிறியோ அப்போ அது உனதாக மாறும்போது வெற்றி அடைந்து கொண்டே இருப்பாயே தவிர அது தோல்வியே வராது. ஆனா அதை தோல்வியாக வச்சுக்கிட்டு என்னத்தை கொடுத்தாரு, என்ன கடவுள், என்ன கோயில், என்ன பாஸ்ட், அங்க போனா என்ன கிடைக்கும், அங்க போனா என்ன நடக்கும், இது மாதிரி எல்லாம் குறை பேசி கை நீட்டி விரல் நீட்டி எல்லாரையும் குறை பேசினேன்னா ஒரு நன்மையும் உனக்கு என்ன செய்யாதுப்பா, வராது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், காத்திரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருந்தேன்னா நீ என்ன செய்ய மாட்டே, வெக்கப்பட மாட்டேன். எந்த குடும்பத்தார் உன்னை இகழ்மாய் பேசினார்களோ அவர்களுக்கு முன்னாடி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உன் பாத்திரம் நிரம்பி வழியும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்க காத்திருக்க மாட்ட, பொறுமை இல்லை, அடவுடப்பா அப்படின்னா இங்க அலைஞ்சு ஒண்ணுமே இல்லாத போயிடுவீங்க. ஆண்டவர் சொன்னார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, வெக்கப்படுவது. பரலோக ராஜ்யம் வரையில உன்னை நான் கரம் பிடித்து கொண்டு போய், அதாவது சொல்றேன், அந்தபடி நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு நீங்க என்ன பண்ணணும், மனவாட்டினா அவ்வளவு உண்மையா, பரிசுத்தமா, அன்பா, நட்பா, தாழ்மையா நீ காணப்படும் போது அவருடைய கரத்துக்கு நீ போய் சேருவே. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உண்மை அன்னு. அப்போ அவர் காத்திரு, வெக்கப்பட்டு போகவே மாட்டேன். எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். இதை யூடியூப்ல பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்குது அவர்களுக்கெல்லாம் பிரயோஜனமாய் மாற்றுவீராக, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.